சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெற்றியாக வந்திருக்கிறவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு குணா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த குணா வந்து ஒரு சில ரவுடிங்கை வந்து ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறாங்க. மாறா உன்னை கேட்டு தான் வந்து அவங்க என்னை வந்து சுற்று போட்டிருக்காங்க, இப்போ என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப பயப்படுறாங்க, ஏதாவது பண்ணு மாறா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது அப்போது மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு அங்கே சுடுகாட்டு கிட்ட ஓடு, ஃபோனை கட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மாறா அப்படி பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவர் பேசிகிட்டு இருக்கிற அந்த டைமில் மகா வந்து வெளியில் நின்று என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கதவை தட்டாமல் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் சரியாக கேட்காது. அந்த மாதிரி சுடுகாடு கிட்ட வந்து ஓட சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு மாற அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அங்கே ஓடி போயிட்டு ஒரு இடத்துல வந்து மறைஞ்சி உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி அந்த 4 பேரும் வந்துட்டு எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு வந்து தேடிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா குணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நேராக போயிட்டு அங்கே சுடுகாட்டில் வந்து புதுசாக பணத்தை புதைச்சா மாதிரி ஒரு மேடு இருக்கும், அந்த இடத்துல ஒரு பானை வச்சுருக்கோம், அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அங்கே தோண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து தோன்றுறாங்க. தோண்டினதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வந்து ஒரு கன் இருக்கும். தோண்டிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த 4 ரவுடிங்களும் வந்து இந்த குணாவை வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவன் அங்கே இருக்காண்டா அப்படின்னு ஓடி வர சமயத்தில் கரெக்டாக கன்னை வந்து கையில் எடுத்துருவாங்க. இப்போது அந்த கன்னில் வந்து 6 புல்லட் இருக்குது. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க 4 பேரையும் வந்து ஷூட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரவுடியும் வந்துட்டு கிட்ட வந்தீங்க நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ கண்ணு காமிச்சா நாங்கள் பயந்துருமா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க, அதை பாரு கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் வந்து சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி 4 பேரையும் பட்டுன்னு அப்படியே லைனாக வந்து சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வெற்றி வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான் இனிமேல் போயிட்டு எங்கேயாவது பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாறா நீ எங்கே இருக்க, நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் இப்போ வெற்றி மாறன் கிடையாது, வெற்றி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை மாறா நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேச வரும்போது கரெக்டாக மகா வந்துட்டு ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு கதவு வந்து தட்டுறாங்க. கதவு தட்டுறதுமே வந்துட்டு வெற்றி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டு கதவு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருவேளை நாம் பேசினதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, விக்ரம் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னா வந்து கேட்குறாங்க. இல்லை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், நீங்கள் எப்படியாவது நாளைக்குள்ளே வந்து விக்ரமை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நான் வந்து தைரியமாக இருக்கேன், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. வெற்றி வந்து ரூம்குள்ளே போயிட்டு வந்து யோசிக்கிறாங்க. விக்ரம் வெற்றிக்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாரு, என் மகாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும், மகாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீ தான் அவளை வந்து பார்த்துக்கணும், எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து வெற்றிக்கிட்ட கேட்டிருப்பாங்க. வெற்றியும் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டு விக்ரம் நான் எந்த நிலைமையிலும் வந்து மகா விட்டு போக மாட்டேன், மகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, மகாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அவங்க உயிரை நான் காப்பாற்றுவேன், அவங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நந்தினி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்ன இது எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தனியாக எப்படி அந்த மகாவை சமாளிக்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. புலிமுருகனுக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் புலிமுருகன் வந்து காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. திடீர்னு வந்து கிருபா வராங்க. கிருபா வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டதுமே அப்படியே நந்தினி பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கிருபா உள்ளே வர சொல்லிட்டு கதவை சாத்திடுவாங்க. ஏண்டி வரி அமைதியாக வர மாட்டியா, இப்படி கத்துற நீ அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நந்தினி வந்துட்டு நீ கூப்பிட்ட உடனே எனக்கு ஒரு நிமிஷம் பகிர்ந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் வரவே மாட்டேன்னு சொன்ன, எப்படி வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருபா வந்துட்டு ஆன்ட்டி நல்லா யோசிச்சு பார்த்தேன், நாம் ஆன்ட்டியை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு யாருக்கிட்ட கதை விடுற, நீயே கட்டின புருஷனை விட்டுட்டு வந்தவன், நீ வந்து எனக்காக இறக்கப்பட்டு வந்திருக்கியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக நீ திரும்பி வந்த, என்ன நடந்துச்சு சொல்லலை, உன்னை அப்படியே அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை ஆண்டி, என் புருஷன் வந்து என்னை பார்த்துட்டான், அதனால தான் வந்துட்டு நான் தப்பிச்சு வரதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், என்னடா நீ திரும்ப வரையேன்னு பார்த்தேன், இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விக்ரம் வீட்டுக்கு வரலன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால தான் ஒரு தைரியமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வீட்டுக்கு வரலன்னா விக்ரம் செத்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன்,
வேணும்னே வந்து அந்த மகா விக்ரம் செத்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு சீச்சி விக்ரம்லாம் செத்துருக்க மாட்டான், அப்படி அவன் செத்துருந்தா எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கும், அப்படிலாம் இல்லை அவன் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சாகலைன்னா அப்போ எங்கே தான் போயிருப்பான் விக்ரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல, ஆனால் அவன் சாகலை, எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிருபா வந்து சொல்கிறாங்க, ஆண்டி அவன் சாகலைல்ல, அவனை எப்படியாவது காணாப்படமாக ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சி அவனை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இந்த மகா கதையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து பாண்டியன் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி மகாவை என்னவோ பண்ண சொல்லி அவங்க பிளானை வந்து சொல்கிறாங்க. அவங்க அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. கிருபாவும் இதுதான் நல்ல பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா வந்து விக்ரம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. விக்ரமோட ஃபோட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விக்ரம் நீங்கள் எங்கே போனீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்கள் எதுக்காக போனீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் எங்கே போனாலும் என்னை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க விக்ரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் மறந்தப்போ கூட நம்மளோட காதலை மட்டும் நாம் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பழசெல்லாம் மறந்தப்போ ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்ட வந்து அப்படியே வந்து காமிக்கிறாங்க. இப்படி விக்ரமை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வெற்றி வந்து கதை வந்து தட்டுறாங்க. மகா வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போது அவங்க மகாவோட கண்ணை பார்த்துட்டு வந்து வெற்றி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இவங்க அழுதுட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி வாங்க சாப்பிடலாம், நான் கீழே சாப்பிட போகிறேன், அதனால தான் அவங்கள சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகா வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அழுறதுனால என்ன நடந்துட போதும் சொல்லுங்கள், நான் தான் விக்ரமை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா ஏன் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீங்கள் வாங்க நீங்கள் சாப்பிடலன்னு அவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, திரும்பவும் விக்ரம் எங்கேயாவது போயிட்டாரோ அப்படின்னு வந்து மற்றவங்களாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து ரொம்ப கம்பல் பண்ணி மகாவை கூப்பிடுறாங்க. ஆனால் மகா வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குணாவும் வந்து அமைதியாக போயிடுவாங்க. மகா வந்து உள்ளே போயிட்டு வந்து கதவை சாத்திக்கிட்டு போயிடுறாங்க. வெற்றியும் அங்கேருந்து போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு விக்ரம் பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, அழுதுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் நந்தினியும் கிருபாவும் வந்து அவங்க பிளான் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு ஹாலில் வந்து ஒருத்தவங்க மிக்கி மவுஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து நந்தினியும் கிருபாவும் வந்து என்ன இது பாட்டு சத்தெல்லாம் கேட்குது அப்படின்னு வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் மகாவும் வந்து இந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.